பார்த்த அனிமேஷன் நியூ இயர்க்காக நம்ம சேனலில் அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டூலில் வந்து பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு பெஸ்ட்டான அனிமேஷன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இதில் சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. இன்னும் இதை பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் நம்ம வந்து இது ரொம்ப ஷார்ட் டைமில் பண்ணது. நமக்கு ரெக்வஸ்ட் வந்ததே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 மார்னிங் தான் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டேயில் வந்து நம்ம ஒரு சின்ன ஸ்டோரி போர்ட் மாதிரி ரெடி பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு ஸோ இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறமா நம்ம பண்ணது. ஸோ இந்த வீடியோவில் இந்த ரிசல்ட்டை கொண்டு வரதுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணோம், என்னென்ன மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம், என்னென்ன மாதிரி அனிமேஷன் யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிவிட்டு பேக் எண்டில் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஏற்கனவே வந்து 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பேசிக் லெவல்லேருந்து. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. நிறைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க கான்செப்ட் கொள்ள போகலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அடோப் இல்லஸ்ட்ரேட்டரில் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து செப்பரேட் லேயருக்கு வந்து மாற்றி அதுக்கு ப்ராப்பரான நேமிங்கை இங்கே நான் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு லேயர், அதுக்கப்புறம் அந்த கிளாக் ஒரு லேயர், அதில் வர அந்த நிப் ஒரு லேயர். ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே செப்பரேட் லேயரில் மாற்றிக்கிட்டேன். வீடியோக்கான சைஸை வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து நான் அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைலாகவே சேவ் பண்ணேன். ஸோ சேவ் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்டை டேரெக்டாக வந்து அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து ட்ராக் பண்ணி போட்டோம். ஸோ ட்ராக் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி வந்து நம்ம லேயர் செக்ரிகேட் பண்ணமோ சேம் லேயர் ஸ்ட்ரக்சரில் வந்து இங்கே நமக்கு பிளேஸ் ஆகிடும். ஸோ அதில் வந்து கிளாக் லேயரை மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா குரூப் பண்ணிட்டோம், ஐ மீன் ப்ரீ கம்போஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ கிளாக்னு ஒரு நேம் கொடுத்து ப்ரீ கம்போஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அந்த கிளாக் போர்ஷனில் வர ஒரு எலமெண்ட்ஸும் வந்து தனித்தனி லேயரில் இருக்க மாதிரி இல்லஸ்ட்ரேட்டரில் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதே ஃபார்மேட் தான் இங்கே வரும். ஸோ இதில் வந்து அந்த பர்டிகுலர் நிப்புக்கு மட்டும் வந்து நம்ம அனிமேட் பண்ணோம். ஸோ அது ரொட்டேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் பாயிண்ட்லேருந்து ரொட்டேட் ஆகாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா விசையர் டூலை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அந்த பைவட் பாயிண்ட் வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இன்கேஸ் நமக்கு ஃபிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கைட் லைன் எடுத்துக்கலாம். ஸோ கைட்லைன் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் ரொட்டேஷன் வந்து 360 டிகிரி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு சிங்கிள் ரொட்டேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம கிளாக்கு பண்ணியிருந்தோம். ஸோ டியூரேஷன் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சு பண்ணியிருந்தேன். ஏன்னா 360 போது நமக்கு 60 செகண்ட்ஸ் வந்து ஒரு ரவுண்ட் ஆகணும் இல்லையா? ஸோ 60 செகண்ட்ஸ் வந்து நான் கொடுக்கல. அதுக்கு மேலே ஷார்ட் டைம் தான் வச்சு ஒர்க் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது அவ்வளோ தூரம் 60 செகண்ட்ஸ் ரொட்டேட் ஆகி ஸ்லோ வர வரைக்கும் கொஞ்சம் போரிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிக்கிட்டேன். ஸோ இதே சேம் ப்ராசஸை அடுத்த நிமிக் பண்ணியிருந்தேன். பட் அது ஃபுல் ரொட்டேஷன் இல்லாமல் 12 வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தோம். அதே மாதிரி சின்ன நிபுக்கும் பண்ணியிருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா 2க்கு வந்து அனிமேஷன் கொடுத்தோம். ஸோ ஷேப் லேயர் யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணோம். அந்த பாக்ஸ்க்குள்ளே மட்டும் இந்த 2 தெரியணும். அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பாக்ஸை வந்து ப்ராப்பராக கொஞ்சம் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஆல்ஃபா செட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படின்னா என்னன்னா அந்த பர்டிகுலர் ஷேப்புக்குள்ளே மட்டும் நமக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர்ஸ் தெரியும். ஸோ இதே ப்ராசஸை நம்பர் 3க்கும் பண்ணியிருந்தேன். பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 அனிமேட் ஆகி போனதுக்கப்புறம் 3 வரணும். ஸோ 3 கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபயர் ஒர்க்ஸ்க்கான அனிமேஷன். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் எலமெண்ட்ஸ் தான். என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கான அனிமேஷன் பொசிஷன் போயிட்டு அதுக்கு ஒப்பாசிட்டி அண்டு ஸ்கேல் இது ரெண்டுத்தையும் வந்து இனிஷியலாக ஒப்பாசிட்டி 0% அண்ட் கொஞ்சம் டைமிங்க்கு அப்புறம் ஒப்பாசிட்டி 100% அண்ட் ஸ்கேலிங் வந்து கொஞ்சம் பிகர் பண்ணும்.
ஸோ நெக்ஸ்ட்டு போகும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ரேம்ஸ்க்கு அப்புறம் இதோடைய ஒப்பாசிட்டியை ரெடியூஸ் பண்ணும். ஸோ கிராக்கர்ஸ் வந்து பர்ஸ்ட் ஆகிட்டு திரும்ப வந்து ஃபேட் அவுட் ஆகிற மாதிரி வந்து பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து ஈஸ் கொடுத்துருந்தேன். ஈஸ் எதுக்கு அப்படின்னா இதை வந்து ஸ்மூத்தாக மாற்றுறதுக்கு, இந்த அனிமேஷன் ரொம்ப மாதிரி ஹார்டாக இல்லாமல் ஸ்மூத்தான ஒரு ட்ரான்சிஷன்ஸ் நடக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம ஈஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது மாதிரி சிங்கிள் ஃபயர்ஸ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய டூப்ளிகேட்ஸ் பண்ணி இதே அனிமேஷன் ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் தள்ளி வர மாதிரி இன்னொரு காப்பி வரணும், ப்ளஸ் கொஞ்சம் தள்ளி வரணும். ஸோ என்ன பண்ணியிருந்தேன்னா டூப்ளிகேட் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த ஒன் செட் ஆஃப் அனிமேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதே மாதிரி அனிமேஷன்ஸ் நமக்கு நிறைய வேணும், ஐ மீன் நிறைய கிராக்கர்ஸ் வேணும். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து அகெயின் வந்து நெக்ஸ்ட் டூப்ளிகேட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ இது மாதிரி வந்து நமக்கு அது மீன் ஒரு கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் ஆகி முடிஞ்சோடனே இன்னொரு கிராக்கர்ஸ் வர மாதிரி அது மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ 2லேருந்து 3 போன உடனே அதுக்கப்புறம் நமக்கு அந்த கிராக்கர்ஸ் வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைமிங்ஸ் வந்து நம்ம அந்த ஃபயர்ஸை வந்து மூவ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ண. ஸோ ரைட் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் லேயர் வரும். அதில் வந்து நமக்கு கண்டென்ட் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டென்ட் டைப் பண்ணியிருந்தோம். அதுக்கு அஸ் யூஷுவல் நம்ம ஃபாண்ட்ஸ் அலைன் பண்ணுறது, ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாமே பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு அனிமேஷன் இருந்தால் நல்லாவும் ஃபீல் பண்ணேன். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ராக்கிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணோம். ஸோ ட்ராக்கிங் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி அனிமேஷன் தான் வந்து ரேஞ்ச் செக்டார். ஸோ ரேஞ்ச் செக்டார் போயிட்டு நம்ம ஸ்டார்ட் அண்ட் எண்டு கொடுக்கும்போது இந்த வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த டெக்ஸ்டர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கொண்டு வரதை வந்து அந்த ரேஞ்ச் செக்டார் யூஸ் பண்ணோம். ப்ளஸ் அதுக்கும் வந்து ஈஸி நீஸ் அவுட் கொடுத்தோம், ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அகெயின் வந்து இன்னொரு எஃபெக்ட்ஸில் ஆட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப விக்லி செலக்டார்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி விக்ல் ஆகிட்டே இருக்கும். இதுக்கும் அனிமேஷன் ஆன் பண்ணிட்டு அந்த வேல்யூலேயே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம். எல்லாத்துக்கும் அனிமேஷன் முடிச்சாச்சு. இப்போ இது கேமரா ஒர்க் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே போயிட்டு கேமரா ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்தோம். நியூ லேயர் போயிட்டு கேமரா. ஸோ இப்போ கேமரா கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே இருக்கிற டிசைன் தெரியாது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா வியூவில் போயிட்டு ஃபஸ்ட்டு நான் இங்கே நிறைய வியூஸ் வச்சு ஒர்க் பண்ணலாம். நான் வந்து 2 வியூஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இதில் ஒரு வியூ வந்து கேமரா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஒரு வியூ வந்து ரிசல்ட்டை பார்க்குறதுக்கும் நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ ஆக்டிவ் கேமரா வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணோன்னா கேமரா செலக்ட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக கேமராக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடும். அதனுடைய பொசிஷன், ஸ்கேலிங், ரொட்டேஷன் அண்டு ஃபோக்கஸ் இது மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் கேமராக்கு இருக்குது. அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதோடைய ரிசல்ட்டை வந்து நம்ம ரைட் சைடில் இருக்கிற ஆக்டிவ் கேமராவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு அனிமேஷன் ஆன் பண்ணிட்டு என்ன பண்ணோம் ஸ்டார்டிங்கில் கேமரா க்ளோஸில் வச்சு தென் வந்து ஜூம் அவுட் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து வீடியோ அவுட்புட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடோப் ப்ரீமியர் போயிட்டு ஸோ அந்த கிளாக் மூவ் ஆகும்போது அதுக்கேற்ற ஒரு மியூசிக்ஸ், அதுக்கப்புறம் நியூ இயர் அந்த கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் ஆகும்போது அதுக்கேற்ற ஆடியோ,
இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் ஹாப்பி நியூ இயர்ன்ற ஒரு ஆடியோ இது எல்லாமே வந்து கலெக்ஷனாக எடுத்து ப்ரீமியரில் போட்டு மேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுவோம்.